சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை காலை 7:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நேரலையில் காத்திருக்கிறார். ஸ்ரீ சந்தோஷ், அங்கு டிக்கெட் விற்பனை இருக்கக்கூடிய தற்போதைய கள நிலவரம் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம் சரவணன். இந்தியா பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய வங்கதேசம் அணி இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த டெஸ்ட் போட்டி என்பது இன்று தொடங்குகிறது. அந்த போட்டியை காண்பதற்காக ரசிகர்கள் காலை முதலில் இருந்தே ஆரவாரத்துடன் காத்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக இன்றைய போட்டிக்கான இந்த போட்டியில் வங்கதேசம் மற்றும் இந்தியா அணிகள் என்பது முதல் டெஸ்ட் போட்டியை விளையாடுகிறது. சென்னையை பொறுத்தவரையிலுமே 3 வருடங்களுக்கு பிறகு இன்று இந்த ஹலோ கூட காத்து கொண்டிருக்க காட்சி என்பதனை தான் ஒளிப்பதிவாளர் நேரலையில் காட்டி வருகிறார். இந்த போட்டியை பொறுத்தவரையிலுமே இன்று நடக்கூடிய இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் டிக்கெட் விற்பனை என்பது நேரடி கவுண்டர்களில் வாங்கக்கூடிய வாய்ப்பினை தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் என்பது கையில் எடுத்து தொடர்ச்சியாக ரசிகர்களுக்காகவும் வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் ரசிகர்கள் இந்திய தேசிய கொடியை ஏந்தியவாறு இந்த போட்டியை காண்பதற்காக ஆரவாரத்துடன் காலை முதலில் இருந்தே காத்துக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு என்பது தொடங்கப்பட்ட சில நிமிடங்களிலே வெற்றி தீர்ந்தனர். அந்த டிக்கெட்டுகள் என்பது இன்று தொடங்கக்கூடிய இந்த போட்டி 23ஆம் தேதி வரையிலும் இந்த போட்டியானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த டெஸ்ட் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட்டில் ஒரு முறை வாங்கினாலே அவர்கள் இந்த மேட்சினை பார்க்க முடியும். ஆனால் டிக்கெட் கவுண்டர்களில் பெறக்கூடிய வகையில் இருப்பது 5 நாட்களும் தொடர்ச்சியாக நேரடியாக டிக்கெட்டுகளை வாங்கி ஒரு நாள் டிக்கெட்டுகளாக பார்த்துக் கொள்ளலாம். 3 தரங்களாக பிரிக்கப்பட்டு இந்த டிக்கெட் என்பதும் விற்பனை செய்யப்படுகிறது. 200 ரூபாய்க்கும், அதே போல 2ஆம் தரத்தில் 400 ரூபாய்க்கும், 3ஆம் தரத்தில் 1000 ரூபாய்க்கும் இந்த டிக்கெட் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இந்தியாவை பொறுத்தவரையிலுமே ரோஹித் சர்மா தலைமையிலான இந்த அணி, இந்திய அணி என்பது கோலி, அதே போல அஸ்வின் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு இந்திய வீரர்கள் இந்த போட்டியில் விளையாடுவதற்காக தயாரான நிலையில் இருக்கின்றனர். வங்கதேசத்தை எதிர்கொள்ளக்கூடிய இந்திய அணி நம்மளுடைய சொந்த மண்ணில் வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்பு என்பதும் ரசிகர்களிடையே பெருமளவு இருந்திருக்கிறது. குறிப்பாக 2025 தரப்பட்டியலில் தொடர்ச்சியாக இந்தியா முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கான அந்த போட்டி என்பது கடும் ஒரு விமர்சையாகவும், அதே போல வெற்றி வாய்ப்புக்கான அந்த வாய்ப்பு என்பதனை தேடி வருவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் டிக்கெட் வாங்கக்கூடிய ரசிகர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்களிடமே கேட்கும். வணக்கம், காலையில் எத்தனை மணில இருக்கீங்க? நான் இப்போதான் சார் வந்தோம் டிக்கெட் வாங்க. இந்தியா எந்த அளவு வெற்றி பெறும்? ஷோரா ஜெயிப்பாங்க, 100% வெற்றி சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்பின் அட்டாக் நல்லா இருக்கு, அதனால நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. இந்தியா ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. வங்கதேச அணியிலேயும் கொஞ்சம் வலுவான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பட் கம்பேர் டு அவங்க பார்த்தோன்னா நம்ம டீம் தான் நல்லா, அஸ்வினோட ஹோம் கிரவுண்ட் வேற, ஸோ ஜெயிக்க அதிக வாய்ப்பு நம்மளுக்கு தான் இருக்கு. டிக்கெட் ஆன்லைன் டிக்கெட் இல்லாம நம்ம இந்த சேப்பாக்கம் மைதானத்துல நேரடியா டிக்கெட் கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்கு? இதை பற்றி நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சேப்பாக் ஸ்டேடியம் வரேன் நான். ஸோ எனக்கு புதுசாக இருக்குது, வந்து நான் ஆன்லைன் டிக்கெட்டிங் பற்றி தெரியல எனக்கு. அது காலை 7 மணி முதலில் இருந்தே இந்த டிக்கெட் விற்பனை என்பது தொடங்கப்பட்ட நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து ரசிகர்கள் இந்த கிரிக்கெட் மேட்சினை பார்ப்பதற்காக தொடர்ச்சியாக ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் முதல் நாள் போட்டியான இந்த டெஸ்ட் போட்டி இன்று காலை 9:30 மணி அளவில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் காலை 7 மணி முதலில் இருந்தே அந்த டிக்கெட் விற்பனை என்பதும் நேரடி விற்பனை என்பதும் தொடங்கப்பட இருக்கிறது. அந்த நிலையில் தான் அரை மணி நேரம் தாமதமாக 7:30 மணி அளவில் இருந்து இந்த டிக்கெட் என்பதும் தொடர்ச்சியாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 23ஆம் தேதி வரை நடக்கும் இந்த தொடருக்கான போட்டியில் இன்று இந்த முதல் நாள் போட்டியை காண்பதற்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். 2வது போட்டி வங்கதேசம் அணி என்பது தொடர்ச்சியாக
வேறு நாடுகளில் இந்த போட்டி என்பது நடக்க இருப்ப காரணத்தினால் இன்றைய போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய சொந்த மண்ணில் அந்த ரசிகர்கள் ஆவலுடன் அந்த விளையாட்டை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் 3 போட்டிகளில் வெற்றி பெற்றால் வெற்றியை நிர்ணயித்து விடலாம் என்ற இலக்குடன் இந்திய அணி இன்று காலை 9:30 மணி அளவில் இருந்து களமிறங்கப்படுகிறது. 17ஆம் தேதி, அதாவது இன்று முதல் 23ஆம் தேதி வரை நடக்கும் இந்த போட்டியில் 5 நாட்களுமே நேரடி விற்பனை என்பது தொடங்கப்படும் என்றும் தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேரடி டிக்கெட்டினை பெறுவதற்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சரவணன். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்க உள்ள இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி குறித்த விவரங்களையும் அது தொடர்பாக நேரடி டிக்கெட் விற்பனை குறித்த விவரங்களையும் நேரலையில் வந்து வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ்.